போன உடனே கண்ணதாசனை கூப்பிட்டு பாட்டு எழுத சொல்லிட்டார். அப்போ தான் கண்ணதாசன் கேம் இன்டு எம்ஜிஆர். ஓ. ஏன்னா அவர் யூஸ் பண்ணுற பாட்டு அத்தனையும் ஒரு கருத்தோடு இருக்கும். அவர் சொல்கிறது அத்தனையும் இப்போ இதெல்லாம் நினச்சி பார்க்கும்பொழுது ஏற்கனவே அவர் பிளான் பண்ணிட்டாரோ அப்படிங்கிறத நிறைய பேருக்கு அந்த மாதிரி அது இருக்கலாம். அதாவது எப்படின்னாங்க, இப்போ இந்த நீங்கள் காலேஜ் சொன்னதுக்கு சபாஸ் மாப்பிள்ளைன்னு ஒரு படத்தில் சீர்காழி கோவிந்தரன் சார் பாட்டு பாடி பாருங்க. கவிஞர் மருதுகாசி எழுதுனது. சிரிப்பவர் சில பேர், அழுபவர் பல பேர், இருக்கும் நிலை என்று மாறுமோன்ற ஒரு பாட்டு. பாம்பே தெருக்களில் நடந்து அப்படியே பார்த்துட்டு போவார். பணக்காரனாக இருப்பார், வீட்டை விட்டு ஓடி போய் எல்லாம் தெருவெல்லாம் பார்ப்பார், ஜனங்க படுற கஷ்டத்தெல்லாம் பார்ப்பார். அப்போ அந்த பாட்டு அதில் உயர்ந்தவர் தாழ்ந்திட தேவையில்லை, பணக்காரனாக ஒளிஞ்சு போகணும், ஏழை தான் வரணும், அப்படி இல்லை. உயர்ந்தவர் தாழ்ந்திட தேவையில்லை, உழைப்பவர் உயர்ந்தால் போதும் ஐயா அப்படின்னு ஒரு லைன். பியூட்டிஃபுல். உழைப்பவர் உயர்ந்தால் போதும் ஐயா. பணக்காரன்லாம் அழியணும், நாங்கள் ஏழை பேர், அப்படி கிடையாது. உயர்ந்தவர் தாழ்ந்திட தேவையில்லை, உழைப்பவர் உயர்ந்தால் போதும் ஐயா. பிரமாதமான இது. அந்த இதன்படி இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இத்தனை பேரை படிக்க வச்சு இது பண்ணியிருக்காரு. அதனால தான் அவர் வந்து நான் சினிமாவில் வாத்தியார் அப்படின்னு ஒரு பட்டம் அவர் கொடுத்தாங்க. வாத்தியார் வந்துட்டாரா? எங்கள் தோட்டத்தில் நான் தலைவர்னு சொல்லுவேன், நான் சிஎம்னு சொல்லுவேன். அவங்கெல்லாம் நம்ம செக்ரட்டரி எல்லாம் வாத்தியார் தான் சொல்லுவாங்க. எல்லாமே வாத்தியார் தான் கூடுவாங்க. வாத்தியார் எப்படி பண்ணுறாரு. அப்புறம் அவர் ஜோதிட கலையில் கொஞ்சம் இதாக இருந்திருக்காருன்னு சொல்லுவாங்க. நம்ம நாமக்கல்ல உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, சங்கர் ஐயர்னு ஒருத்தர். நல்லா தெரியும். தெரியுங்களா? ஓ, டாக்டர் சங்கர் ஐயர். அவர்கிட்ட ஜாதகம்லாம் ஜானகமெல்லாம் பார்ப்பாங்கன்னு சொல்லி அங்கே நம்ம அதுலேயும் நாமக்கல் வந்து இடம் பெற்றிருக்கு. இல்லை, அது ஜானகமாக அங்கே வந்து தான் அவர் ஜோசியர் தான் போவாங்க நாமக்கல்.